ஸோ நண்பா ஃபைனலாக வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். குமுளியில் வந்து டே 3ன்னு நினைக்கிறேன். முந்தா நேற்று வந்தோம், நேற்று இன்றைக்கி. ஆமாம், டே 3. இங்கேருந்து வந்து நாங்கள் நேராக போயிட்டு இடுக்கியை சுற்றி பார்த்துட்டு இடுக்கி டேமு அதுக்கப்புறம் ஒன்று 2 பிளேஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து ரிட்டன் வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்து இன்றைக்கி ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அப்படியே நாங்கள் ரூமை வந்து வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம். ஸோ அப்படியே நான் motovlog செட்டப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. நண்பா கொஞ்சம் தூரம் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. இப்போ பையன் வந்து மேப் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு டேனிங் இருந்துச்சு அங்கேயான்ட்டு நினச்சி மேப் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்கே போக போகிறோம்னா அஞ்சுருளி டனல்ன்ட்டு ஒரு பிளேஸுக்கு வந்து போகலாம். அந்த ரூமில் தங்கினோம்ல, அவர் சஜஸ்ட் பண்ணார் அந்த பிளேஸ் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ அது முடிச்சுட்டு கல்வாரி பாயிண்ட், வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஏதோ லேக் மாதிரிலாம் தெரிஞ்சு கேள்விப்பட்ட பேராக தான் இருக்குது. மேபி எங்கேயாவது பார்த்துருப்பேன், மேபி யாராச்சும் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருக்கலாம். மணி வந்து 8:15 கிட்டே இருக்கும். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. இது ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கிட்டு போயிட்டு கூட சாப்பிடுவோம், இல்லை போகிற வழியில் கூட சாப்பிடுவோம்ட்டு சும்மா இருந்துட்டோம். இது ரூட்டா? ஆனால் அஞ்சுருளி டனல் எங்கிட்ட நம்ம அஞ்சுருளி டனல். ஆ சரி சரி, ஓகே. தெரியலண்ணா விடுங்க. சரி, அஞ்சுருளி டனல் ஏதா சித்தி மற்ற இது இல்லை அது இடுக்கி அதான். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ ஏதோ ஒரு ரூட்டில் வந்து எங்களை கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனால் போகலான்னு தான் சொல்கிறாங்க ஊருக்காரங்களும். ஸோ ஓகே, பார்ப்போம். ரூட் நல்லா இருந்தாலே போதும். அவங்க என்ன போயிட்டாங்களா? போகுது. இது எஸ்டேட் போகிற ரூட்டுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இது எஸ்டேட்டுக்குள்ளே போகிறதுன்னு நினைக்கிறேன்டா. அதான் ரூட்டுன்னு நினைக்கிறேன். தெரில கைஸ், வந்து அதே ரூட்டு தான். அப்படியே மேலே ஏறி வந்துட்டோம். ஃபுல்லாக வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. ஊர்க்காரன்ட்ட கேட்டதுக்கும் இந்த ரூட் வந்து இடுக்கி வந்து போகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வா, ரூட் வந்து ஏதோ ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் போகிற மாதிரி தானே தோணிக்கிட்டு இருக்கு. மேலே மரத்தெல்லாம் பாருங்கண்ணே, ஒத்தடி பாதை மாதிரி போய்கிட்டுருக்கு. நண்பா, அந்த அஞ்சுருளின்ற ஊருக்குள்ளே வந்து வந்தாச்சு. டனல் வந்து இங்கேருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிதிஷ் முன்னாடி போயிட்டுருக்கான். தென் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இங்கே இந்த ஊர்கிட்ட தான் வந்து சாப்பிட்டோம். எல்லாருக்கும் சேர்த்தே 150 சம்திங் தான் ஆச்சு. இதை பார்த்துட்டு கிளம்பணும். மணி வந்து 9:30 ஆக போகுது. இது முடிச்சுட்டு கல்வாரி வியூ பாயிண்ட் அங்கே போக போகிறோம். கல்வாரி மவுண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பிளேஸ்க்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்துருவோம். வாங்க கைஸ், வந்துட்டோம் பிளேஸுக்கு. டனல் வருதான். ஸோ அதனால் நம்ம பைக்லேயே போயிடலாமேன்ட்டு பைக்கில் போயிட்டுருக்கோம். எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் போவோம். ஸோ ஃபுல்லாகவே இங்கே ஒரு லேக் மாதிரி இருக்குல்ல, இது லேக்கா டேமா எதுவும் தெரில. உள்ள வரைக்கும் நம்ம அப்படியே போவோம். வண்டியை ஆன் பண்ணல. ஓ மை காட். ஸோ ஆனால் சூப்பராக இருக்குது. நண்பா, இப்போ நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பிளேஸோட பேர் என்னென்னா அஞ்சுருளி டனல். ஸோ இந்த பிளேஸ் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா அஞ்சுருளின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. இது வந்து ஒரு டனல், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ் லாங் டனல். இது வந்து எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா, இரட்டையார் டேம்லேருந்து இடுக்கி ரிசர்வாயருக்கு தண்ணியை எடுத்துகிட்டு வர்றதுக்காண்டி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் இந்த ட்ரிப்பில் பார்த்த ரொம்பவே அழகான ஒரு இடம்ட்டு இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் கேரளா இடுக்கி சைடெலாம் போனீங்கன்னா, இடுக்கி வாகமான் அது கிட்டலாம் போனீங்கன்னா இந்த பிளேஸை வந்து மறந்துடாதீங்க. அஞ்சுருளி டனல் பிளேஸ் பேர். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நண்பா. Wow.
நீச்சல்ன்ற பேர் எனக்கு தெரியாதுடா சரியா. ஸோ அங்கேருந்து ஒரு குட்டியாக வாட்டர் ஃபால்ஸ் வந்து வந்துகிட்ருக்கு. தண்ணி பார்க்க நான் கிளியராக இருக்குல்ல, கொஞ்சம் இந்த வெயில் அடிக்கிறனாலையா இல்லை என்னன்னு தெரில, அந்த சைட்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் க்ரீனிஷாக தெரியுது. இதுவும் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தான் இருக்குது. ஸோ டனல் வந்து அங்கே இருக்கும் போல், இந்த வழியாக நடந்து போகணும் போல். ரைட்டு. இங்கே இதுதான் அந்த டனலு. ஸோ பசங்க வந்து உள்ளே போகலாம்னு சொல்கிறாங்க. கத்துறா ஏதாவது. ஸோ நம்மளாம் அப்படியே பைய போவோம். வழுக்கும் போலடா பார்த்து. வழுக்கும் நம்ம இப்போ வந்து நம்ம அந்த டனலுக்குள்ளே வந்தாச்சு. சூப்பராக இருக்கு நண்பா. இங்கே ஃபுல்லாக வந்து ரொம்ப பெருசாக போகுது. நம்மளால் வந்து ரொம்ப தூரம் ஃபுல்லாக நடந்துலாம் போயிட்டு முடியாது, ஏன்னா ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. அதனால் சரி கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படிங்க வந்து கிளம்பலான்ட்டு இருக்கேன். நண்பா, இந்த டனல் வந்து கட்டி முடிக்க ஆல்மோஸ்ட் வந்து 6 வருஷம் வந்து ஆகிருக்கு. 5.5 கிலோமீட்டர் லாங் டனல். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணிலாம் வர்றதுக்கு. இது வந்து சீசன் டைமில், அதாவது மழை பெய்கிற டைமில் கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே தண்ணி ஓடுமா. ஃபுல்லானா டனல் ஃபுல்லாக இல்லை, பட் ஆனால் தண்ணி ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டு இருக்குமா. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு 30-40 நிமிஷத்துக்கு மேலே இங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் வந்து கிளம்புனோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் போயிட்டு இந்த பிளேஸையும் வந்து பாருங்கள். ஸோ ஒரு சூப்பரான பிளேஸுங்க, உண்மையாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரமாக வந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எதுவும் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து அந்த ஐயப்பன் பிரிட்ஜா, அந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் போகணுன்ட்டு தோணுது. பார்ப்போம், டைம் இல்லை ஆக்சுவலி. இன்னொரு தடவை கூட வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பிளான் பண்ணலாம். சரி ஓகேடா, இங்கே போவோம். என்னது? சரி, அது மேப்பில் பாரு நண்பா. கல்வாரி மவுண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஒரு பெரிய ஸ்டீப் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ கீழே ஃபுல்லாக எல்லா மலையுமே தெரியுது. ரெண்டு பிளேஸ் இருக்குது, ரெண்டு வழி இருக்கே. அந்த சைடு போகிறது எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். வரட்டும், அவங்க தான் மேப் போட்டிருக்காங்க. இந்த ஊரில் ஃபுல்லாகவே இந்த கலரில் ஏதோ ஒரு பூ பூத்துருக்கு, ஆனால் அது என்ன பூன்ட்டு தெரில. மறுபடியும் ஒரு ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகுது.
போனால் ஆஃப் ரோடிங் இல்லாமல் ஒரு பிளேஸ் கூட போய் பார்க்க முடியலை இந்த ட்ரிப்பில். புழுதி பறக்கும் பாருன்ற மாதிரி ஃபுல்லாக அந்த மண்ணை அடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்கிட்டு கேமரா கரெக்டாக இருக்கா? ஓகே. கேரளா ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டா? ஏறல ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லாம் இருக்குது. அந்தாச்சு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. வண்டி கொஞ்சம் லைட்டாக ஓடட்டும். மேலே போனால் அந்த வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காரலாம் போல். அப்படியே லைட்டாக ஓடினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறா. சரி, நீ லைட்டாக ஓடினதுக்கப்புறம் ஆஃப் பண்ண. நம்ம வந்து இங்கே கொஞ்சம் நேரம் உட்காருவோம். மேலே வந்து கொஞ்சம் தூரம் வந்து ஏறி போகணும் போல். ஃபுல்லாகவே வந்து ஹில்ஸாக இருக்குது. ஃபோட்டோவில் பார்த்ததுக்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னும் வந்து மேலே போகல நாங்கள் வியூ பார்க்க. டேய், நம்ம கீழே தான்டா போயிருக்கணும். கீழே தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வழியாக போனால் சூப்பராக இருக்குங்க. நண்பா, கல்வாரி மவுண்ட் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் இன் இடுக்கி. ஸோ இங்கேருந்து பார்த்தா இடுக்கி டேமோட ரிசர்வாயர் ஸ்டார்டிங் வந்து ஃபுல் வியூ வந்து ஒரு பேனாராமிக் வியூ மாதிரி தெரியும். ஸோ பார்த்துங்க, நான் அப்படியே ஃபோன் வியூவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் பேராண்மையோட ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கலாம். இதுவும் பேராண்மை படத்தோட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான். இது எப்படின்னா, இந்த இடம் என்னன்னா, நம்ம ஜெயம் ரவியும் கூட இருக்கிற 4 பேரும் சேர்ந்து வந்து முதல்ல பரந்தமரம், அதாவது பனிப்பள்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து பார்ப்பாங்க தெரியுமா. அந்த படத்துல இருந்து அவங்க இங்கேருந்து நம்ம நடந்தோம்னா மேகமலை, அதாவது அவங்க நடந்து வர்றதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் நம்ம நின்றலாம். இங்கேருந்து அவங்க வர்றதை தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நிற்கிறோம். அதாவது இது பேர் வந்து மேகமலை கிடையாது, பேர் என்னப்பா? கல்வாரி மவுண்ட். அது இதுக்கு பேர் தான் கல்வாரி மலை. இங்கதான் ஆழம் கம்மி, இங்கதான் ஆழம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 2 பேர், மொத்தம் 40 பேரா, 2 பேர் வந்து முதல்ல கடந்து வருவாங்க. அந்த பறவை பறக்கிற இடம் அந்த மாதிரி காட்டுற இடமே இதுதான். இந்த ஆப்போசிட்ல இருந்து வந்து இந்த பக்கம் இருந்து சுத்தி அவங்க போவாங்களாம். அது வேற பக்கம் அந்த மூங்கில் காடுன்னு ஏதோ ஒரு நம்ம அடுத்த ஏரியால முடிஞ்சா பாக்கலாம் அதை. ஆமா, அதை விஎஃப்எக்ஸில் நாங்கள் போட்டு விட்டுருவோம் அப்படியே. கண்டிப்பாக. சரி, நீ என்னடா கதையை ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க? படம் ஃபுல்லாக மைண்டில் இருக்குப்பா. எனக்கும் லொக்கேஷனை பார்த்தா இப்படி தான் தெரியுது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, கரெக்டாக எப்படின்ட்டு தெரியல. இருக்கலாம். சரி, வாங்க கிளம்புவோம் அடுத்த லொக்கேஷனுக்கு. அனைத்தும் நாங்கள் பேசின எல்லாமே இப்போதைக்கு கற்பனை தான். தயவு செஞ்சு சொல்கிறப்பா ராஜா, காப்பிரைட்ஸ் போட்டுறாங்கடா சாமி. காப்பிரைட்ஸ்லாம் இதுக்கெல்லாம் வராதுடா. நீ வேற பேரான்மெண்ட் படம் பேர் எழுதிருக்கோம்ல, அதெல்லாம் வராது. மேபி இருக்கலாம். பார்த்தா அப்படி தோணுதுங்க, அவ்வளோதாங்க. எங்களுக்கு அப்படி தோணுது, உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க கீழே செக்ஷனில் சொல்லி விடுங்க. ஆமாம், அவ்வளோதான். இங்கேருந்து நாங்களும் கிளம்ப போகிறோம். அப்படியே அந்த பெல்லு, சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் வந்து லைக்கு தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க கிளம்புவோம் அடுத்த பிளேஸுக்கு. அடுத்து இடுக்கி டேம் போகிறோம். ஆமாம், அது நிறையா படத்தில் வந்திருக்கு. நண்பா, அந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இடுக்கி டேம் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நண்பா. இன்றைக்கி பார்த்த 2 பிளேஸுமே சூப்பராக இருந்துச்சு.
ரொம்ப ஒர்த் கம்மிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த பிளேஸ் ரெண்டுமே. அது பார்க்குறதுக்கு வந்து பேராண்மை பட ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தெரிஞ்சு. அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டாக இல்லையான்ட்டு எனக்கு தெரில. பட் ஆனால் அந்த இதிலலாம் காமிச்சு பேசுவாங்கள்ல, அங்கே தான் ஆழம் கம்மியாக இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட் மாதிரி தான் தெரிஞ்சு. எனக்கு சரியாக தெரில. பட் ஆனால் மேபி அந்த ஸ்பாட்டு தானான்ட்டு யாராவது தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இடுக்கி டேமுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிற கடைசி பிளேஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து கிளம்பி நேராக போடிமேட்டு அங்கே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஃபுல்லாகவே கீழே ஏறி தான் போகிறோம், இங்கே ஏறி தான் போகிறோம். ஓ மை காட், சடன் பிரேக். என்னது என்னதுடா ஹார்ன் அடித்தா இப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? அவங்க பிரேக் போட்டுட்டு நம்மளை பார்த்து இது பண்ணுறாங்க இப்படின்றாங்க. ஓ மை காட், பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அலௌடு இல்லையா? பூட்டி இருக்கு. நண்பா அந்த டேம் சைடு வந்து அலௌடு கிடையாதான். ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த வியூவுக்கு ஆப்போசிட் சைட் போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டு அங்கே பார்த்துட்டு சாப்பிட எங்கேயாவது போகணும், பசிக்குது. மணி 12:30 ஆயிடுச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பில் சுற்றினது எல்லாமே உச்சி வெயிலில் தான். ஸோ நண்பா இங்கே இடுக்கி டேமில் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ உள்ளே வந்து கேமரா மொபைல் எதுவுமே அலௌடு கிடையாதான். ஸோ திங்ஸ்லாம் கிளாக் ரூமில் வச்சுட்டு போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ தண்ணி எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு வியூ வந்து ஏறு உங்களுக்கு வியூ வந்து இந்த இங்கே ஒரு இடத்துல இருக்கும், அங்கே காமிக்கிறேன். அப்படி அங்கே காமிச்சிட்டு அப்படியே நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போடிமேட்டு கிளம்புறோம். ஸோ அது வந்து அடுத்த வீடியோ வந்து வரும். ஸோ தண்ணி சுத்தமாக இல்லை, இங்கே இருக்குது. உங்களுக்கு கிளியரான வியூ வந்து காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம, இதுதான். இங்கே சுத்தமாக எதுவுமே தண்ணி இல்லை. நாங்களும் உள்ளே போயிட்டு வந்துட்டோம். உள்ளே ஒன்றும் அவ்வளோவா இதாக இல்லை, அந்த சைடு தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா பிளேஸஸுமே 2 பிளேஸுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸில் தண்ணி இருந்திருந்தால் இதுவும் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் உள்ளே வந்து கேமரா எதுவுமே அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே நண்பா, அவ்வளோதான். இனி ரிட்டன் தான், வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஸோ அது வந்து அடுத்த வீடியோ வந்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன் நண்பா. டாட்டா, பாய் பாய்.